வணக்கங்க. நாம் இன்னைக்கு இனிப்பாக ஒரு போலி செய்ய போகிறோம். பொதுவாக போலி மைதா மாவில் செய்வாங்க. ஆனால் நாம் இன்னைக்கு செய்ய போகிறது கோதுமைலங்க. கடைகளில் நமக்கு கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரி டேஸ்ட்டில் சூப்பராக இந்த கோதுமை மாவில் போலி செய்யலாங்க. மைதா போலி மாதிரியே ரொம்ப சாஃப்டாக அப்படியே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த போலியை ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். கடலைப்பருப்பு ஒரு 1 ஹவர் ஊறணுங்க, மெத்துன்னு இருக்கணுங்க. 1 ஹவர் ஊறின கடலைப்பருப்பை இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப குழையக்கூடாதுங்க. பருப்பில் தண்ணி சேர்க்காமல் இது பொடிச்சிக்குங்க. கடை நெய் சேர்த்துட்டு இந்த பருப்பை போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கலாம். பருப்பு வதங்கிடுச்சு. இப்போ ஏலக்காய் தூளும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதில் தேவையான வெல்லம் சேர்த்துக்குங்க. நான் 1 கப் பருப்புக்கு 1 1/4 கப் வெல்லம் சேர்த்துருக்கேங்க. நான் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆறட்டுங்க. ஆறின அப்புறம் உருட்டலாம். கோதுமை மாவில் கொஞ்சம் நெய், மஞ்சத்தூள், தண்ணி விட்டு பிசைஞ்சிருக்குங்க. இது 1/2 ஹவர் ஆச்சு. இன்னும் 1/2 ஹவர் ஆகணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்குங்க. பிசைஞ்ச இந்த மாவு 1 ஹவர் ஊறணுங்க. ஊறுனா நல்லா சாஃப்டாக இருக்குங்க. எண்ணெய் விட்டு இது பிசைஞ்சிக்குங்க. பூரணத்தை இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டிக்கலாம். கோதுமை ஊறி 1 1/4 மணி நேரம் ஆச்சுங்க. இப்போ திரட்டலாம். பாருங்கள், பிசைஞ்ச இந்த மாவு எந்தளவு சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ போலி திரட்டினா சூப்பராக வருங்க. உருண்டையில் எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். நடுவில் பூரணத்தை வச்சு மடித்து விடுங்க. பூரணத்தை வச்சு மடித்த பகுதி கீழே வரணுங்க. இப்போ தேய்ச்சிக்கலாம். கோதுமை விட்டு பூரிக்கட்டையால் தேய்ச்சிக்குங்க. எவ்வளோ மெலிசாக வரணுமோ அந்தளவு தேய்ச்சிக்குங்க. தோசைக்கல் காய்ச்சிச்சு போலி போடலாம். தோசைக்கல்லில் போலியை போட்டு 1 நிமிஷம் மாறி மாறி வேக விட்டு பிறகு எண்ணெய் சேர்த்துக்குங்க. நெய்யோ இல்லை தேங்காய் நெய் சேர்த்துக்குங்க. போலி வேகும்போது அடுப்பை சிம்மிலையும் மீடியத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா போலி சாஃப்டாக இருக்காதுங்க. இப்போது நடுப்புறம் எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்குங்க. நீங்கள் போலி சுடும்போது அடுப்பை சிம்மிலே வச்சுருந்தீங்கன்னா போலி ஹார்டாயிருங்க. ஃபுல்லாக வச்சா கரிஞ்சிருங்க. அதனால் மாறி மாறி வச்சுக்கோங்க. நல்லா வேக விட்டு எடுங்க. 2 பக்கம் நல்லா வேகட்டுங்க. நல்லா வெந்த பிறகு எடுங்க. நல்லா உப்பி வருங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆன பிறகு எடுத்துக்கோங்க. நம்ம கோதுமை போலி மைதா போலி மாதிரி நல்லா சாஃப்டாக சூப்பராக டேஸ்ட்டாக வருங்க. எல்லா போலியும் சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள் எந்தளவு சாஃப்டாக இருக்குன்னு. ஓகேங்க, நாம் இன்றைக்கி கோதுமை போலியை ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக சூப்பராக செஞ்சுட்டோங்க. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸையும் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.